வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம அன்பிற்கின் யாழ் மீண்டும் உங்களை சந்திக்க வந்துவிட்டால் பகுதி 32 கதைக்குள் செல்வோமா? மது மெல்பர்ன் வருவதை ஹாரியிடம் சொல்லவில்லை. ஆனால் ஏர்போர்ட்டில் செக் அவுட் முடிந்து வெளியே வந்தால் எதிரில் அவள் நீலக்கண்ணன் நின்றிருந்தான். பார்த்திதான் கூறியிருக்க வேண்டும் ஹாரியிடம். அவனை பார்த்ததும் தான் மதுவிற்கு நிம்மதி. அப்பாடா, அவனிடம் வந்துவிட்டோம், இனி அவன் பார்த்து கொள்வான் என்று ஒரு நம்பிக்கை, ஆசுவாசம் மதுவிற்கு. ஓடிப்போய் அவனை கட்டி அணைத்து அவன் நெஞ்சில் சாய வேண்டும் போல பரபரப்பு. ஆனால் அடக்கி கொண்டாள். ஹாரியும் அவ்வாறே அவளை கை கட்டி கொண்டு அமைதியாக பார்த்திருந்தான். அவள் இந்தியா செல்ல வேண்டும் என முடிவெடுத்த நிமிடத்திலிருந்து தவித்து போயிருந்தான் ஹாரி. அவள் பெற்றவர்கள் அவளை திருப்பி அனுப்புவார்களா என்றே யோசித்திருந்தான். இந்த 5 நாட்களும் பார்த்தியை தான் பாடாய்படுத்தி எடுத்து விட்டான். அங்கு என்ன நடக்கிறது என்று கேட்டு. இன்று அவன் எதிரில் மது நிற்கவும் தான் அவனுக்கும் நிம்மதி. அமைதியாக அவள் டிராலியை இழுத்து கொண்டு அவன் காருக்கு சென்றான். மதுவின் வீட்டை அடைந்து கதவை திறந்ததும் கைகளை விரித்தான் ஹாரி. ஓடி வந்து சரண் புகுந்தாள் அவள் நெஞ்சத்தில். நீண்ட நேரம் ஒருவரின் அருகாமையை இன்னொருவர் உணர்ந்தபடி அமைதியாக நின்றிருந்தனர். ஹாரி தான் முதலில் மௌனத்தை கலைத்து பேபி என்றாள். உன் பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? என்னை எங்கள் அத்தை பையன் வருணை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. நீ என்ன சொன்ன? நானும் சரின்னு சம்மதம் சொல்லிட்டு வந்திருக்கேன். அமைதியாக இருந்தவனை அவன் அணைப்பில் இருந்தபடியே நிமிர்ந்து பார்த்தவள், என் மேலே கோபம் வரலையா கண்ணா உனக்கு என்றாள். எதுக்கு? இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் என்றவள் அவன் அணைப்பில் இருந்து வெளிவந்து, நான் வருண்கிட்ட பேச போகிறேன். அங்கே அம்மா அப்பாவுக்கு நேரடியாக பேச முடியல, இங்கே வந்து தான் பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்று அவள் மொபைலை எடுத்து அவன் அப்பத்தாவிடம் வாங்கியிருந்த அவன் நம்பருக்கு கால் பண்ணியிருந்தான். ஹலோ என்று வருண் குரல் கேட்டதும் ஒரு நிமிடம் தயங்கியவள் பிறகு, ஹலோ வருண், நான் மதுமிதா பேசுகிறேன் என்றாள். வருண், ஹே மது டார்லிங், நானே உன்கிட்ட பேசணும்னு இருந்தேன். நான் நாளைக்கு வர்றதுக்குள்ளே உன்னை யார் ஆஸ்திரேலியா போக சொன்னது என்று அவன் பேசிக்கொண்டே சென்றதும் அதை எதிர்பார்க்காத மது, வெயிட் வருண், நான் உன்கிட்ட முக்கியமாக பேசணுன்னது இப்போதான் கால் பண்ணியிருக்கேன் என்றதும் சிறிது இடைவெளி விட்டவன் தொடர்ந்து, என்ன மது பேபி, லவ்வா என்று கிண்டலாக இழுத்தான். சுர்ரென்று கோபம் ஏறியது மதுவிற்கு. பேபின்னு சொல்லாத. ஏன், உன் லவ்வர் அப்படி தான் சொல்வானா? நோ ப்ராப்ளம் டார்லிங், இப்போ என்ன லவ் மட்டும்தானே, நீ டேட்டிங் லிவிங் டுகெதர்னு இருந்தாலும் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாம் கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கே இங்கே ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் டார்லிங் என்றதும் மதுவின் முகம் அருவருப்பில் சுருங்கியது. அவள் பார்த்திருந்ததை வைத்து உருவாக்கி வைத்திருந்த வருண் பிம்பம் மாதிரி இவன் இல்லை. இருந்தாலும் பொறுமையாக, நான் சொல்கிறத முழுசாக கேளு வருண், நான் லவ் பண்ணுறவனை தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பா ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்ல வச்சார். என்னால் மறுத்து பேச முடியலை, அதனால் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிடு என்றதும் கடகடவென சிரித்தவன், உனக்கு ஒன்று தெரியுமா டார்லிங், எனக்கு இந்த நாட்டுக்காரிங்களோட டேட்டிங் பண்ணி அழுத்து போயிருந்தப்ப தான் பாட்டியோட நீ வீடியோ காலில் பேசிகிட்டு இருந்ததை கவனித்தேன். என்ன அழகு டார்லிங் நீ. உன்னை முன்னாடி நேரில் பார்த்தப்ப ஸ்கூல் கேர்ளாக சப்பியாக இருந்த. இத்தனை வருஷம் கழித்து இப்போ தான் உன் ஃபோட்டோ பார்த்தேன் பாட்டி மொபைலில். செம்ம ஃபிகர் ஆயிட்ட. இப்படி ஒரு மாமன் பொண்ணை வச்சுக்கிட்டு எவனாவது சும்மா இருப்பானா? எங்கள் அம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு தகுதி இல்லைன்னு பொண்ணு கேட்க மாட்டேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் கட்டாயப்படுத்தி பொண்ணு கேட்க வச்சேன். இப்போ சொல்லு, நான் எப்படி கல்யாணத்தை நிறுத்துவேன்? அதிலும் உன் உதட்டோர மச்சம் இருக்கு பாரு டார்லிங், என்னை தூங்கவே விட மாட்டேங்குது. அதை பார்த்தா என்று அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே மது மொபைலை கோபத்தில் விட்டெறிந்தாள். கார்பெட் தரை என்பதால் அது உடையாமல் தனித்தனியாக கழண்டு விழுந்தது. மொபைலை தூக்கி எறிந்தவள் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டாள். ஹாரி சிறிது நேரம் அவளை தொந்தரவு செய்யாமல் விட்டவன் பிறகு, என்னாச்சு பேபி என்றான். அவனை கண்கள் கலங்க பார்த்தவள், அவனை வச்சுதான் என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் இல்லைன்னு சொல்வோன்னு நினச்சேன். ஆனால் அவன் என்று நிறுத்தி கொண்டவள் அவன் மடியில் சாய்ந்து கண்ணீர் விட்டாள். அவளை நிமிர்த்தி கண்ணீரை துடைத்து விட்டவன் வருண் என்ன பேசினான் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக அவளிடம் கேட்டு தெரிந்து கொண்டான்.
பிறகு அவள் மொபைலை எடுத்து சரி பண்ணி கொடுத்தவன், ஒரு 5 நாள் எனக்காக பொறுமையா இரு பேபி. இந்த பிரச்சனையெல்லாம் போட்டு குழப்பிக்காம நிம்மதியாக தூங்கி எழுந்து ஆஃபீஸ் போயிட்டு வா. 5-6 நாளுக்கு அப்புறம் இதுக்கான தீர்வை நான் சொல்கிறேன் என்று அவளிடம் மென்மையாக குழந்தைக்கு சொல்வது போல கூறி சமாதானப்படுத்திவிட்டு கிளம்பினான். கிளம்பியவன் ஜானிடம் சில வேலைகளை கொடுத்தான். 3 நாட்கள் மெல்பர்னில் முடிக்க வேண்டிய வேலைகளை முடித்துவிட்டு இந்தியாவிற்கு ஃப்ளைட் ஏறிவிட்டான். மதுவிடம் முக்கிய வேலையாக அமெரிக்கா செல்வதாக ஃபோனில் சொல்லிவிட்டு கிளம்பினான். தஞ்சாவூரில் பார்த்தி அவனுக்கு புக் செய்திருந்த ரிசார்ட் ரூமிற்கு சென்றவன் உடனேயே பார்த்தியை கூட்டிக் கொண்டு மதுவிற்கு சென்று விட்டான். இங்கு மீனாட்சிக்கு மனதே சரியில்லை. மது அழுது கொண்டேதான் வீட்டிலிருந்து கிளம்பினாள். ஏர்போர்ட்டுக்கும் சென்று வழி அனுப்பவில்லை. அவளும் கூப்பிடவில்லை. பார்த்திதான் நான் பார்த்து கொள்வதாக கூறி அழைத்துச் சென்றான். அங்கு சென்றும் மது பேசவே இல்லை. இவராகத்தான் அவ்வப்பொழுது கூப்பிட்டு நலம் விசாரித்துக் கொள்கிறார். பழைய சுட்டித்தனம் மறைந்து ஏனோதானோ என்று இருக்கிறாள். கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு வைத்து விடுகிறாள். எங்கு இருவரும் செல்லம் கொடுத்தால் மகள் உருப்படாமல் போய்விடுவாளோ என்று பயந்துதான் மீனாட்சி மதுவிடம் கண்டிப்பாக இருப்பார். மற்றபடி அவருக்கும் மகள் என்றால் உயிர். ஒரே மகள். அவளுக்கு பிறகு என்ன காரணமோ வேறு குழந்தை பிறக்கவில்லை அவருக்கு. அதனால் அவர்களின் ஒட்டுமொத்த பாசத்தையும் கொட்டிதான் மதுவை வளர்த்திருந்தனர். இன்று அவள் வாழ்க்கை துணையை விருப்பப்பட்டு கேட்கிறாள். அவள் விரும்புபவனை பார்க்காமல் கண்மூடித்தனமாக மறுக்கிறோமோ என்று யோசித்து கொண்டிருந்தவரிடம் பார்த்தி ஃபோன் செய்து சொன்னான், தானும் ஹாரியும் வீட்டுக்கு வருவதாக. அதை வாசலில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த செல்லதுரையிடம் கூறினார் மீனாட்சி. அதை அப்பத்தாவும் வருணும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தனர். வருணின் அம்மா அப்பா கும்பகோணத்தில் உள்ள கோயிலுக்கு சென்றிருந்தனர். 2 நாட்களுக்கு முன்புதான் அனைவரும் அமெரிக்காவிலிருந்து வந்திருந்தனர். வந்த கையோடு அவர்களிடம் மதுவின் காதல் விஷயத்தை கூறிவிட்டார் செல்லதுரை. அவரின் அக்கா மோகனாவும் அவளின் கணவர் பாபுவும் கூட அந்த பையனிடம் பேசி பார்க்கலாமே என்று செல்லதுரையிடம் கேட்டனர். ஆனால் முன்பே மதுவின் மூலமாக விஷயம் அறிந்திருந்த வருண், ஒன்றும் வேண்டாம், வெள்ளைக்காரனிடம் பழக்க வழக்கம் நன்றாக இருக்காது, பின் மதுதான் சிரமப்படுவாள், நானே அவளை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று பெருந்தன்மையாக கூறிவிட்டான். அக்காவின் மகனை அதிலிருந்து தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி வருகிறார் செல்லதுரை. ஆனால் அவனை பார்த்ததிலிருந்து மீனாட்சிக்கு ஏதோ உறுத்தல். ஆள் மாநிறமாக இருந்தாலும் லட்சணமாக அயல் நாட்டில் வளர்ந்தவனுக்குரிய மிடுக்கோடுதான் இருக்கிறான். டாக்டர் வேறு. ஆனால் மீனாட்சிக்கு தான் அவனை மதுவிற்கு பொருத்தமானவனாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மீனாட்சியின் மாமியாரும் மகளின் மகனை மதுவிற்கு மாப்பிள்ளையாக்க ஆர்வம் காட்டியது போல தெரியவில்லை. வந்ததிலிருந்து எல்லாவற்றையும் பார்வையாளராக பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையால் இப்போது ஹாரி வருவது அவருக்கு ஆறுதலாகவே இருந்தது. மகளுக்கு பிடித்தவன் எப்படித்தான் இருக்கிறான் என்று பார்க்கவும் ஆவலாக இருந்தது. ஆனால் செல்லதுரை கடுப்பாகிவிட்டார். அவன் எதுக்கு என் வீட்டுக்கு வருகிறான் என்று. வருணும் அப்படித்தான். அவன் என்ன என்னை விட பெரிய ஆளா? பார்த்து விடுவோம் என்று அமர்ந்திருந்தான். அப்பத்தாவும் அவனை பார்க்க ஆவலோடு தான் காத்திருந்தார். இப்படி எல்லாரையும் காக்க வைத்தவன் பார்த்தியோடு காரில் இருந்து இறங்கினான். வீட்டு வாசல் காம்பவுண்டிலிருந்து உள்ளடங்கி இருப்பதால் அவன் இறங்கி நடந்து வந்து கொண்டிருந்ததை பார்த்தவர்கள் வாயடைத்து போயினர். அப்பத்தாதான், என்ன கம்பீரம், என்ன தோரண, பையன் ராஜா மாதிரி இல்லை இருக்கான், அதான் என் பேத்தி மயங்கிட்டா என்றார். இதே எண்ணம்தான் அனைவரின் மனதிலும். ஹாரி அவர்களை நெருங்கி வந்து கைகுவித்ததும் செல்லதுரை தானாக எழுந்து நின்று கைகுவித்தார். வணக்கம் அங்கிள், வணக்கம் ஆண்டி என்றவன் அப்பத்தாவை ஆச்சரியமாக பார்த்து, வணக்கம் பியூட்டி, மது பேபி சொன்னது உண்மைதான், நீங்கள் என் பேபி மாதிரி தான் இருக்கீங்க, மச்சம் மட்டும்தான் மிஸ்ஸிங் என்றான். பதில் வணக்கம் சொல்லிய அப்பத்தாவும் மீனாட்சியும் பார்த்தியை பார்த்தார். மீனாட்சி தமிழ் லிட்ரேச்சர். அவன் பேசிய ஆங்கில உச்சரிப்பு அவருக்கும் பாதி புரிந்தும் புரியாத நிலை. அவன் விளக்கியதும் வாயெல்லாம் பல்லானா அப்பத்தா. ஹஹா ஹாரி, உன் பேபி தான் என்ன மாதிரி பிறந்திருக்கா தம்பி, அட சாச்சாத் பெருமாள் பேருப்பா உனக்கு என்று ஹாரியை ஹரியாக்கி கன்னத்தில் போட்டுக்கொண்டார். பெருமாள் கோயில் எந்த பக்கம் என்று கூட தெரியாதவர் இன்று பேசியதை பார்த்து செல்லதுரை முறைத்தார். செல்லதுரை பார்ப்பது விவசாயமாக இருந்தாலும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவர். ஆகையால் அவன் பேசுவது அவருக்கு புரிந்தது. நம்மூர் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆங்கிலத்தில் நன்றாக பேசுவார். திருப்பி அவனுக்கு வணக்கம் சொன்னவர் அவனை உள்ளே வருமாறு அழைத்துச் சென்றார். ஹாரியை சோஃபாவில் அமர வைத்து எதிரில் இருக்கும் சோஃபாவில் அமர்ந்தார் செல்லதுரை. வருண் செல்லதுரையின் பக்கத்தில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டு ஹாரியை ஆராய்ந்து கொண்டிருந்தான்.
அப்பத்தா ஹாரியின் பக்கத்தில் உள்ள ஒற்றை சோஃபாவில் அமர்ந்திருந்தார். அதற்கு அருகில் மீனாட்சியும் பார்த்தியும் நின்று கொண்டார்கள். உள்ளே வந்தவன் முதலில் பார்த்தது ஹாலில் மாட்டப்பட்டிருக்கும் மதுவின் போட்டோக்களைத்தான். பிறகு வந்த வேலை ஞாபகம் வந்ததும் செல்லதுரையின் கண்களை நேராக பார்த்து, ஹலோ அங்கிள், நான் ஹாரி ரிச்சர்ட் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. உங்கள் பொண்ணு மதுவை நான் விரும்புகிறேன், அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க என்று பார்த்தியிடம் கேட்டு தெரிந்து கொண்டபடி முறையாக பெண் கேட்டான். அவனின் நேரடியான கேள்வியில் சிறிது தயங்கிய செல்லதுரை, இல்லை மிஸ்டர் ஹாரி, என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை என்று ஆங்கிலேயத்திலேயே பதில் சொன்னார். ஏன் அங்கிள்? ஏன்னா என்ன சொல்கிறது, எங்கள் பழக்க வழக்கம் கல்ச்சர் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்கள் பழக்க வழக்கம் நீங்கள்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா பழகிக்கிறேன். அப்புறம் உங்கள் கல்ச்சர் பற்றி எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் பொண்ணு மதுவை பற்றி எனக்கு நல்லா தெரியுமே. எங்களை விட எங்கள் பொண்ணை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். அவள் எப்போ சிரிப்பா, எப்போ அழுவா, எப்போ கோவப்படுவா, எப்போ கண்ணை சுருக்குவா, எப்போ உதட்ட சுழிப்பா, இது எல்லாம் தெரியும். ஆனால் உங்களுக்கு தான் உங்கள் பொண்ணை பற்றி சரியாக தெரியலை. தெரிஞ்சிருந்தா இவ்வளோ நாள் எல்லாரையும் கடந்து போனவ இப்போ மட்டும் ஒருத்தனை பிடிக்குதுன்னு சொல்கிறாளேன்னு யோசித்து என்னை கூப்பிட்டு பேசியிருப்பீங்க. சிறிது நேரம் அமைதியாக இருந்த செல்லதுரை, எதுக்கு அனாவசிய பேச்சு? அவள் சின்ன பொண்ணு, கண்ணுக்கு கவர்ச்சியாக தெரிகிறத பார்த்து முடிவெடுப்பா. நீங்கள் இன்னைக்கு என் பொண்ணை பிடிக்குதுன்னு சொல்வீங்க, நாளைக்கு வேற பொண்ணை பிடிக்குதுன்னு என் பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. எந்த நம்பிக்கையில் உங்களுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? ஓ, எந்த நம்பிக்கையில் இவரை உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருக்கீங்க? இவர் கடைசி வரைக்கும் வேற பொண்ணை பின்னாடி போகாமல் இருப்பாரா என்று கையை காட்டி கேட்டான். அதற்கு கோபமாக பதில் சொல்ல வந்த வருணை அமர்த்திவிட்டு செல்லதுரை, இவன் வளர்ந்தது வேணா அமெரிக்காவில் இருக்கலாம், ஆனால் எங்கள் அக்கா பையன், எங்கள் பழக்க வழக்கம் தெரிஞ்ச பையன். ஓ அப்படியா? அவருக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கேட்டிங்களா? அதற்கு வருண், ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற தப்பா? ஆஸ்திரேலியாவில் பிறந்த உங்களுக்கு இது கூட தெரியாதா? அது எனக்கு தெரியும், ஆனால் அங்கிளுக்கு தெரியணும்ல. அது யாரு? லீமா தானே? அவ கூட 1 வருஷம், அப்புறம் சுசானா கூட 6 months லிவிங் டுகெதர். இந்த விஷயம்லாம் உன் அங்கிள் கிட்ட சொல்லிட்டியா? வருணுக்கு வேர்க்க ஆரம்பித்து விட்டது. புள்ளி விவரமாக ஹாரி சொல்வான் என்று எதிர்பார்க்கவில்லை. செல்லதுரையின் முகத்திலும் இருட்டடித்து விட்டது. இது சும்மா எக்ஸாம்பிள் தான் அங்கிள், அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கணக்கு அவருக்கே தெரியாது. வருண் ஹாரியிடம் பாய்ந்தான். ஏய், என்ன சும்மா கதை விடுற? நீ விடுற கதையெல்லாம் இங்கே யாரும் நம்ப மாட்டாங்க. நான் ஒரு டாக்டர், பணக்காரன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணுறியா? ஹாரி அசையக்கூடவில்லை. அப்படியே கூலாக அமர்ந்து கொண்டு, ஓ நீ டாக்டரில், இப்போ தான் ஞாபகம் வருது. நர்ஸ் கனிமொழி ஞாபகம் இருக்கா? லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்தினியே 1 year முன்னாடி. அவள் கூட சூசைட் அட்டம் பண்ணாளே, அவள் இன்னைக்கு உன் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டா. அநேகமாக நீ ஊருக்கு போகும்போது உன் வேலையும் இருக்காது, உன்னையும் தூக்கி உள்ளே போட்டாலும் போடலாம் என்றவனை டேய் என்று அடிக்க பாய்ந்தான் வருண். ஆனால் என்ன நடந்ததென்றே தெரியவில்லை. வருணின் கழுத்தை இறுக்கி பிடித்திருந்தான் ஹாரி. எல்லோரும் அதிர்ந்து எழுந்து நிற்கும் போதே வருணிடம், எப்படி என் பேபிக்கிட்டே தப்பாக பேசுவியா நீ? அவளை பற்றி உன் எண்ணத்தில் நினச்சிருந்தா கூட உன்னை அமெரிக்காவில் காலம் முழுக்க ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவேன். என் பேபியோட சொந்தக்காரன்றதுனால நான் இவ்வளோ நேரம் முழுசாக நிற்கிறேன் என்று ஹாரி அதிராமல் அமைதியாக மிரட்டி கொண்டிருக்கும் போதே பார்த்தி வந்து அவன் கைகளை வருணின் கழுத்திலிருந்து பிரித்தெடுக்க முயற்சி பண்ணினான். அவனால் எடுக்க முடியவில்லை. விடுங்க ஹாரி, அவனுக்கு ஏதாவது ஆகிட போகுது என்று பார்த்தி சொல்லவும் தான் கைகளை எடுத்தான். கழுத்தை பிடித்து இருமிக்கொண்டே யாரையும் நிமிர்ந்து பார்க்காமல் உள்ளே அவனின் அறைக்கு சென்று விட்டான் வருண். என்ன நண்பர்களே, இந்த பகுதி ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்திருங்க நண்பர்களே. நன்றி.